ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போது ஐர மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு 1/4 கிலோ ஐர மீன் கிடச்சிது, அதை எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் கூட இதை எடுத்துக்கலாம். நான் இதில் எனக்கு ஈஸியாக உரசுறதுக்கு வரும், அதனால நான் இதை எடுத்திருக்கேன். சின்ன சின்ன மீன்கள்லாம் நான் அந்த கூடையில் போட்டு தான் உரசுவேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம், அதோட கொஞ்சம் கல் உப்பு, ப்ளஸ் கொஞ்சம் சாம்பை. நான் ஊமி சாம்பை எங்கள் வீட்டில் மீன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே வச்சுருப்போம், அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு நல்லா உரசி ஃபுல்லாக கழுவிடணும். நல்லா உரசி தேய்ச்சா தான் அதில் உள்ளதெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஐர மீனை உயிரோடு இருக்கும்போது கொஞ்சமாக பால் ஊற்றி மூடி வச்சிடணும், இல்லாட்டி கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது எல்லாம் நீட்டாகிடும். அது துடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம இது க்ளீன் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கூடையில் போட்டு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் தண்ணியில் அள்ளி போட்டுட்டேன். அப்புறம் நல்லா பிசைஞ்சு கழுவணும், அப்போ தான் அதில் கழிவெல்லாம் வரும். ரொம்ப பொடி மீனாக இருக்கிறதுனால தலையெல்லாம் வெட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அப்படியே வச்சு உரசிடலாம். இதே மாதிரி ஒரு 4-5 தண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக நல்லாயிடும். அப்புறம் ஈஸியாக சமைச்சிடலாம். இது ரொம்ப சத்துள்ள பொருள் தான். ஃபிஷ்ஷுனாலே உடம்புக்கு நல்லது தான், அதுலேயும் இந்த ஐர மீன் ரொம்ப நல்லது. இப்படி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து மாற்றி அதுக்கு, அதுலேருந்து மாற்றி இதுக்கு, அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மண் துகள்லாம் வந்துடக்கூடாது, அதனால தான் அந்த மாதிரி அரிச்சு அள்ளுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.